ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி தான். ஓமம் பூரி, அதுக்கு ஆப்டாக சன்னா மசாலா செஞ்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சன்னா மசாலா செஞ்சிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஏலக்காய், பட்டை, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட மசாலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் முழு பெப்பரை தான் சேர்த்துருக்கேன், மிளகு தான் சேர்த்துருக்கேன். சீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, அப்புறம் கொத்தமல்லி தூள். காரம் எப்போவுமே உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்குங்க. கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது கூட ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், துருவின தேங்காவை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கங்க. இப்போ ஓம பூரிக்கு ஒரு பெரிய ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துருக்கேன். அது கூட கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். எப்பவும் போல் உப்பு, தண்ணி ஊற்றி மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். பூரிக்கு எப்போவுமே மாவு கெட்டியாக இருக்கணும். இப்போது மாவு பிசைஞ்சாச்சு, உருண்டை ஆக்கியாச்சு. இதை நம்ம திரட்டிடலாம். பூரி பொரிக்கிறதுக்காக கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பூரியை போட்டு எடுக்க ஆரம்பித்தாச்சு. பாருங்கள் பூரி எவ்வளோ அழகாக வருதுன்னு. இப்போது ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். பட்டை, கிராம்பு, நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் போட்டாச்சு. இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நம்ம எப்போவுமே சன்னா மசாலாலாம் செய்யும்போது கொண்டக்கல்லையை தனியாக வேக வச்சு சேர்ப்போம், தேவையில்லை. முதல் நாள் நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலையை இதில் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி 4 விசில் வேக வைக்கலாம். இந்த ஹீட்லேயே உங்களுக்கு கொண்டக்கடலை நல்லா வெந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக தான் இருக்கும் என் ரெசிபீஸ்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், கொண்டக்கடலையும் வெந்துருச்சு. நம்ம போட்டிருந்த மசாலாவும் ஸ்மெல் போயிருச்சு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம், அந்த ராஸ்மெல் போகிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஓம பூரியும் சன்னா மசாலாவும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.